மாசுரைக்கப்பட்டவரே, சர்வேசனுடைய மாதாவே, பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். இஷ்டமரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவையிலா இருக்கிற எங்களுக்காக சகலமான புனிதர்களே, நாங்கள் எவ்வளவுதான் நீசப்பாவர்களாய் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவது. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த 2025ஆம் ஆண்டுக்கான யூபிலி ஆண்டை மிக சிறப்பாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த மாதத்தோடு அதை நிறைவு பெறுகின்றது. எனவே இந்த யூபிலி மாதத்தில் 3 திருத்தலங்கள் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த திருத்தலத்தை சந்தித்தால் பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆணைக்கு ஏற்ப நம்முடைய மறை மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 திருத்தலங்களில் ஒரு திருத்தலமாக இந்த தாப்பாதி புனித அந்தோனியார் திருத்தலம் இருக்கிறது. எனவே இந்த திருத்தலத்திற்கு வந்து இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் பாவ சங்கீதனம் செய்து திருப்பலியில் கலந்து கொண்டால் பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று நம்முடைய ஆணையவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதன்படி இந்த திருப்பலி உங்களுக்கு ஒரு பரிபூர்ண பலனை தரக்கூடிய திருப்பலியாக அமையும். பரிபூர்ண பலன் என்றால் என்ன என்றால், நம்முடைய குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் ஒருவேளை உத்தரிக்க ஸ்தலத்தில் இருந்தால் அவர்களுக்காக இந்த திருப்பலி நீங்கள் வேண்டினீர்கள் என்றால் அவர்களுக்கு உத்தரிக்க ஸ்தலத்தில் வேதனை குறைந்து விண்ணக பாக்கியம் கிடைக்கும். கொண்டாட்டத்தோடு இணைந்து நாமும் சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய திருப்பலி இந்த திருப்பலிக்கு 5வது திருப்பலியாக அமைந்திருக்கிறது. இப்பொழுதையே ஆயத்தலைமையில் முதல் திருப்பலியானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இது 5வது திருப்பலியாக நம்முடைய மக்களுக்காக 5வது திருப்பலியாக இது துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பலியில் சிறப்பான முறையில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய தேவையான பொருள் உதவியும் அருள் உதவியும் இறைவனுக்கு தர வேண்டும் என்று பாதுகாவலர் அந்தோனியார் வழியாக நம்முடைய பிரார்த்தனைகளை முன்னெடுத்து நாம் நிறைவேற்றுவோம். தன்னுடைய மரணங்களை கொண்டாட நாம் தகுதியில் பொருட்கள் பாவங்களை ஏற்று கொண்டாடுகிறோம். ஏனெனில் குழந்தைகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே ஒரு திருவுள்ளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில்
பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆசிரியை பெற்றுக் கொள்வதற்காக நடந்து வரக்கூடிய திருத்தலத்தை நாம் கூறியிருக்கின்றோம். நம்முடைய வேண்டுதலையும் நம்முடைய நட்டங்களையும் விதைகள் நிறைவேற்றி தந்து நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை நமக்கு இன்று எப்பொழுதும் நிலையாக இறைவன் தருவாராக. இறைவன் பரிந்து வீசி இந்த வரங்களை பெற்றுத் தருவாராக. அந்தோனியாரை பற்றி சில கிழக்கு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்தோனியார் அதிக பற்று உண்டு. தூத்துக்குடியுடைய அதை பார்த்து கிறிஸ்டியன் சபையில செய்யணும்னு சொன்னா நான் வந்து செய்ய முடியும், மறை சாட்சியா மதிக்க முடியும். சபையிலிருந்து ஒரு பிரான்சிஸ்கன் சபைக்கு மாறு சபையிலிருந்து சபை மாறுது ரொம்ப எளிமையானதான் இல்லை. ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய பொங்கலை கடந்த வாரத்தில் நம்ம அறிவிச்சோம். திரைப்படத்துக்கு ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்குது. போய் நம்முடைய அருள் சகோதரி ராணி மரியாதை பற்றிய அவரை புனிதர் பட்டம் கொடுப்பதற்கான ஒரு சூழலாக ஒரு வழியாக திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திரைப்படம் நமக்கு நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்கு பயனுள்ள அமைந்திருக்கும் அப்படின்றதுக்காக அந்த திரைப்படத்தை எல்லாருமே முதல்ல ஆகவே ஆண்டவரை கற்பனைகளால் கொண்டதை காண்கிறேன். அதே தூயாவியால் புனிதப்படுத்த உண்மை தாழ்மையோடு ஒன்றாடுகின்றோம். இவ்வாறு உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவாங்க. அவர் படித்தவாறு இம்மரின் உடல்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இடைவில் பற்றி எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சேர்த்து கொடுத்து அவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று இது உங்களுக்காக கையெழுத்தப்படும். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் செய்யப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இதோ இரும் சபரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சபரி விருந்திற்கு அழைக்கப்பட்ட
குட்டி திருத்தலம் காப்பாற்றி அந்தோனியார் திருத்தலம். ஆனால் இது குட்டி திருத்தலமாகவே பல ஆண்டுகளாக 20 ஆண்டுகள் ஆயிட்டு திருத்தலமாக பல ஆண்டுகளாக குட்டி திருத்தலமாகவே இருந்துகிட்டு. அப்போ நம்முடைய ஆயர் அவர்கள் இந்த ஆண்டு இந்த திருத்தலம் எல்லாருடைய கண்ணிலும் பட வேண்டும் என்பதற்காக இந்த யூபிலி ஆண்டில் இத்தனை பெரிய திருத்தலங்கள் இருந்தாலும் 3 திருத்தலங்களுக்கு சென்றால் மட்டும்தான் உங்களுக்கு பரிபூர்ண பலன் என்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை முதலில் பேராலயம் பனிமய மாதா பேராலயத்திற்கு கொடுத்தார்கள். அதன் பின் தென்கொடியில் அமைந்திருக்கக்கூடிய புண்ணியமாலன்புரம் வேளாங்கண்ணி அந்த குறிப்பிட்டு சொல்லுவாங்க காவல் கிணறு அந்த ஒரு திருத்தலத்திற்கு கொடுத்தார்கள். அதே போல் வடபகுதியில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மணப்பாடி எத்தனையோ திருத்தலங்கள் இருக்கத்தக்க இந்த ஒரு குட்டி திருத்தலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஆயர் அவர்கள் இந்த திருத்தலத்தின் வளர்ச்சியில் தனி அக்கறை செலுத்திதான் இந்த ஒரு மாபெரும் ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு குட்டி திருத்தலத்தை அனைத்து மக்களும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு தான் இந்த ஒரு மாபெரும் 25 நாள் யூபிலி கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது. நீங்க நிறைய பேர் மதுரைக்கு போயிருப்பீங்க, சென்னைக்கு போயிருப்பீங்க, இந்த பாதையில தான் நீங்க போயிருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் பார்த்திருக்கலாம், பிதாசுவரம் போட்டிருக்கலாம், நிறைய பேர் பார்க்காமே சென்றிருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் திரும்பி பார்த்து மீண்டும் பிதாசுவரம் பஸ்ல போகும்போது போடணும், கார்ல இருந்தா பிரேக்கை போட்டுட்டு இறங்கி வந்து அந்தோனியாரை தொட்டு கும்பிட்டு போக வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய முயற்சியாக இந்த திருயாத்திரை அமைந்திருக்கிறது. எனவே 2025 ஆண்டு இந்த டிசம்பரோடு முடிவுகிறது. அதன் பின்பு யூபிலி ஆண்டு முடிஞ்சிடும், பரிபூர்ண பலன் முடிஞ்சிடும். எனவே அதை சிறப்பாக நாம கொண்டாடலாம் அப்படின்னு தான் 25 நாள் சிறப்பு கொண்டாட்டம் என்று கொண்டாடி இந்த நாள் 25 ஊர்கள் 25 கிட்டத்தட்ட ஒரு 30 ஊர்கள் அழைத்திருக்கிறோம். காலை எங்கள் பங்கு மக்களுக்காகவும் மற்றது எல்லாமே திருயாத்திரை திருப்பலியாக ஆக மொத்தம் 51 திருப்பலிகள் இந்த 25 நாட்களில் நிறைவேற்றப்படுகிறது. ஆயர் அவர்கள் புதிய கொடிமரம் வந்திருத்து யூபிலி கொடியை ஏற்றி வைத்து ஒரு மிகச் சிறப்பாக தொடங்கி வைத்தார். நம்முடைய பழைய ஆயர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்த யூபிலி கொண்டாட்டத்தை நிறைவு செய்கிறார். நேற்றைய நாளில் நச்சின் நடுவத்தில் இருந்து திருயாத்திரையாக வந்திருந்தார்கள். பங்கிலிருந்து திருயாத்திரையாக வந்த முதல் பங்கு லூர்தம்மாள் புற பங்கு நீங்கள் தான். எனவே மக்கள் திருயாத்திரை பங்கு மக்கள் திருயாத்திரையை தொடங்கியது நீங்கள் தான், சரிங்களா? எனவே உங்களை நான் மனதார பாராட்டுகிறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தான் ஃபர்ஸ்ட் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்க பெருமைப்பட்டீங்கன்னா கூடுதலா ஒரு கடமையும் இருக்கு. நீங்க தொடர்ந்தது சிறப்பா நடைபெறணும், கடைசி வரைக்கும் எந்த தடையில்லாம போகணும்னா அது கொண்டு